அனைவருக்கும் வணக்கம். 7 வருடம் நடைபெறும் கேது மகாதசையினால் யாருக்கு யோகம், இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். பரவலாகவே கேள்விகள் கேது தசையை நினைத்து நிறைய கேள்விகள் இருக்கு. எங்க இல்வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு தடைபட்டுடுமோ அல்லது இல்வீக வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை கொடுத்துருவாரோன்ற கேள்விகள் தான் அதிகமா இருக்கு. அப்படித்தான் நடக்குமானா கண்டிப்பா இல்லை. கேது மகாதசை நடப்பவர்கள் இல்வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவார்கள். கேது பகவான் ஒரு ஜாதகத்திற்கு ஞான மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். காரகத்தின் அடிப்படையில கேது என்பவர் பிரபஞ்ச நாலேஜை கொடுக்கக்கூடியவர். அது போல ஆன்மீக பாதையில ஜாதகரர் கொண்டு செல்லக்கூடியவர் கேது பகவான் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எல்லாருமே அப்படி கொண்டு போயிடுவாருன்னா கண்டிப்பா கிடையாது. கேது அமர்ந்த நிலையை பொறுத்துதான் பலன் பார்க்கணும். பொதுவான விதிகளை வைத்துக்கொண்டு மனதில் கஷ்டம் வேண்டாம். நான் கேது தசை வந்துருதுனாலே நிறைய ப்ரீவியஸ் கேது வீடியோக்கள்ல இந்த கமெண்ட் பார்த்தோம். இல்வாழ்க்கை எப்படி இருக்கு, இல்வாழ்க்கையில ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டுருமான்ற கேள்விகள் அதிகமா இருந்தது. கேதுவின் நிலையை பொறுத்துதான். அதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். கேது எப்படி இருந்தால் உங்களுக்கு கேது தசையிலும் யோகம் செய்வார்ன்றத. அதுபோல் கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான வலுவை பெற்றாதான் கேது வலு வருவார். கேது நிறைய ஜாதகங்கள்ல 2ஆம் இடத்துல இருக்கிறது, 5ஆம் இடத்துல இருக்கிறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, 9ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் என்ன பண்றதுன்னா உடனே ஏதாவது பாக்கியத்துல குறை வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோன்ற கேள்வி வருது. கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுத்தாதான் பலன் தாமதத்தோட நடக்கும். கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் நீசம் பெற்றுட்டாருன்னா அந்த பலனை உடனே கொடுத்துருவார், தடையே இருக்காதுன்றதையும் உறுதிப்படுத்திக்கிறோம். அதுபோல் கேது பகவான் கெடுதலை மட்டும்தான் செய்கிறாருன்னா கண்டிப்பா கிடையாது. அதை நம்ம கெடுதலாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு ஜாதகருக்கு கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தானவலம் பெற்றிருந்தால் அனுபவத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். உடனே எடுத்து கொடுத்துட மாட்டார். பசின்னா பசின்னு உணர செய்து, கடும் பசியை உணர செய்து அதன் பிறகு உணவு கொடுப்பார். எடுத்ததுமே உணவு கொடுக்க மாட்டார். கடுமையான பசியை உணர வச்சு பசிக்காக ஒரு பாடமே நீங்க எடுக்கலாம். அந்த அளவுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு தான் அந்த பலனை கொடுப்பார். அப்படிதான் குடும்ப பாவத்துல இருக்கிறாருனாலும் குடும்பத்தை பற்றின முழு உரிதல். எவருக்கு கேது வீடு கொடுத்தவர் வலுக்கிறாரோ அந்த வலுத்து இருக்கிறாருன்னா கேது எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்துல இவர் பிஹெச்டி முடிச்சதுக்கு சமம். பிஹெச்டி நினைவு வருது. ஆராய்ச்சி படிப்புகளை ஒரு மனிதன் படிக்கணும்னா கேது துணை வேணும். கேது துணை இல்லாமல் ஆராய்ச்சி படிப்புகளிலே வெற்றி பெற முடியாது. புது கண்டுபிடிப்புகளை நிறுத்தினா கேது 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். கேது நல்லா இருந்தா தான் புது கண்டுபிடிப்புகள்லாம் நிகழ்த்த முடியும். புதிதாக ஒரு செயலை செய்கிறார்னா கேது துடன் இருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தலைமுறையில ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த தலைமுறையில அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகணும்னா கேது துணை இருக்கிறார். பொதுவாகவே ஒரு தொழில் தெரியாத தொழில் உள்நுழையும் பொழுது அந்த தொழிலினுடைய நெறிவு சுழிவுகளை நீங்கள் கற்றுக்கொள்ள காலதாமதமாகும். ஆனால் கேது வலுத்தவர் உடனடியாக அந்த தொழிலை கற்றுக்கொண்டு அதில் பிரவேசம் செய்வார் ஒரு பிரகாசமாக. இதெல்லாம் கேது கொடுக்கிறார். கெடுதல் மட்டும் கேது கொடுக்கல. அதுபோல் கேதுவே புதையல் காரகம். புதையல்னா இந்த காலங்கள்ல பூமிக்கடியிலேருந்து கிடைக்கிறது இல்லை. ஏதேனும் ஒரு வகையில திடீர் பணத்தையும் இந்த கேது தான் கொடுக்கிறார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். அப்ப கேது கெடுதலை மட்டும் தரதில்லை. கேது பகவான் எந்த கிரகத்தோடு தொடர்பு கொள்கிறார், எந்த ஆதிபத்தியம் அப்படின்றத பொறுத்துதான் கேது தசையினுடைய பலன் இருக்கிறது. கிரக இணைவை பொறுத்துதான் பொதுவான அமைகள்ல. அப்ப கேது பகவான் ஞான மோட்சம் தரவர் தான், இறை நம்பிக்கை கொடுக்கிறவர் தான். அதே கேது பகவான் தான் வாழ்க்கையில இல்வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். புது கண்டுபிடிப்புகளை நிறுத்துறார். ஆராய்ச்சி படிப்புகளை படிக்க வைக்கிறார். அதோட மட்டும் இல்லாம ஜாதகருக்கு முழு புரிதலையும் திருப்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். அப்ப கேதுவிற்கு நேரடியில் ராகு இருப்பார். அதை இன்னொரு டாபிக்ல கூட ராகு பத்தி பார்த்துடலாம். முழுசாக கேதுவாகவே கொண்டு போகலாம். அப்ப கேது உங்கள் ஜாதகத்தில் யோகமாக செயல்பட வேண்டும் என்றால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்பு ஒரு தகவல், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே இன்னொரு மனிதனுடன் ஒப்பிடக்கூடாது. அது ஏற்புடையதல்ல. ஏனென்றால் தசாபுத்திகளின் அடிப்படையில தான் ஜாதகர்களுக்கு பலன் உண்டு. யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகணும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, யோக தசையில பயணப்படுறவங்களுக்கு வெற்றிகள் மிக எளிதில் கிடைச்சிடும். பெருமிகமோ பெரும் முயற்சியோ பெயர்க்குள்ளனா கூட சமூகத்துல பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிடும். அவயோக மகாதசையில பயணப்படுறவங்க எவ்வளவு வீரம் எவ்வளவு திறமையை பிரயோகப்படுத்தினாலும் தோல்விகள் தான் இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். அப்ப அவயோக மகாதசையில அமைதி பொறுமையோட செயல்படணும். இந்த நிலைகளில் நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்மாவை நித்தியம் பண்ணிக்க முடியும். யோக தசையில் இருப்பவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாமலும், அவயோக தசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையோடும் செயல்பட்டு விட்டால் ஆன்மாவை நித்தியம் கொண்டு நல்ல பலனை அனுபவித்து விட முடியும். ஸோ அந்த வகையில மேஷ லக்னம், விருச்சக லக்னம் 2 லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கேது கிரகத்தில் ஸ்தான பலம் பெறுகிறார். கேதுவோடு எந்த கிரகம் இணைஞ்செல்லாம் யோகம். மேஷ விருச்சகத்திற்கு சனி பகவானோட இணையது யோகம். சனிக்கேது நல்ல யோகத்தை கொடுத்து விடுகிறார். அதே போல் புதன் கேது நல்ல யோகத்தை கொடுத்து கொடுக்கிறார். சனி புதன் காம்பினேஷன் மிகப்பெரிய சிறந்த பலன். மேஷத்திற்கும் விருச்சகத்திற்கும். குரு கேது ஃபேவரானா குரு கேது வேறு விதமா மாற்றத்தை கொடுத்துருவார். கேது திசைக்காக சொல்றோம். அப்ப இதுல யோகத்தை மட்டும் பார்த்துடலாம். புதனும் சனியும் இருந்தால் யோக பலனை கேது திசை செய்கிறார். துலாத்திலும் விருச்சகத்திலும் துலாத்திலும் ரிஷபத்திலும் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு குரு கேது காம்பினேஷன் நல்ல பலனை கொடுக்கிறது.
குருவோடு கேது. செவ்வாய் கேது காம்பினேஷன் நல்ல பலனை கொடுக்கிறது. மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்க, கன்னியில பிறந்திருக்கிறீங்க, இந்த 2 லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு கேது காம்பினேஷன் நல்ல பலனை கொடுக்கிறது. அதே போல் செவ்வாய் கேது காம்பினேஷன் நல்ல பலனை கொடுக்கிறது. நீங்கள் பிறந்தது கடக லக்னமா இருக்கிறீங்க, சிம்ம லக்னமா இருக்கிறீங்க, உங்களுக்கு காம்பினேஷன்ல சனி கேது நல்ல பலனை கொடுத்து விடுகிறார், செவ்வாய் கேது நல்ல பலனை கொடுத்து விடுகிறார். இந்த காம்பினேஷன் மிகவும் நல்ல பலனை கொடுக்கிறது. அவயோக கிரகம்னு பார்க்க வேண்டாம், கிரகம் கேதுவோடு அவயோகர் இணையும் பொழுதுதான் மிகப்பெரிய யோகங்களை செய்து விடுகிறார். கேது தசையில பாரபட்சம் இல்லாம நல்ல பலனை செய்கிறார். நீங்கள் பிறந்தது தனுஷுல பிறந்திருக்கிறீங்க, மீனத்துல பிறந்திருக்கிறீங்க, கேது தசை யோகம் பண்ணணும். கேது தசை யோகம் பண்ணுனா சுக்கிர கேது காம்பினேஷன், அவ்வளவு ஜாதகத்துல புதன் கேது காம்பினேஷன் நல்லா தான் பண்றார். இது எப்படி இருக்கணும்? புதனுடைய வீட்டுல கேது இருக்கலாம், அல்லது கேதுவை பார்த்து புதன் இருக்கலாம், கேதுவோடு இணைஞ்சிருக்கலாம், இவ்வளவு காம்பினேஷன்ல இருக்கலாம். மகர கும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, கேதுவோடு குரு தொடர்பு கொள்வது பேர யோகத்துல குரு கேது காம்பினேஷன்ல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் கேது காம்பினேஷன் மிகப்பெரிய யோகம். ஸோ நம்ம இந்த பதிவுல செவ்வாய் கேது, புதன் கேது மற்றும் குரு கேதுவை பற்றி எல்லாம் பார்த்தோம். இந்த கேதுவோட தொடர்பு கொண்ட கிரகங்கள்ன்றதுல அந்த கிரகத்தோட வீட்டுல இருக்கலாம், அல்லது அந்த கிரகம் பார்வையில இருக்கலாம், இணைஞ்சிருக்கலாம். இந்நிலையில் இருக்கும்போது கேது தசை யோகம் பண்ணும், பயப்படவே வேண்டாம், இல்வாழ்க்கை சுகங்களை கொடுத்துருவார். மாறுபட்ட நிலையில் இருக்கும்பொழுது முழுவதுமாக ஒளி கிரகங்களோடு தொடர்பு, அதாவது மேஷ லக்னம் விருச்சக லக்னம், இப்ப குரு கேது காம்பினேஷன் இருக்குன்னா இல்வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறார். அதே போல ரிஷப லக்னம் துலா லக்னம் சுக்கிர கேது காம்பினேஷன் பிரச்சனை கொடுக்கிறார். மிதுன லக்னம் கன்னி லக்னம் சுக்கிரன் கேது காம்பினேஷன் பிரச்சனையை கொடுக்கிறார். சுக்கிரனுடைய வீடு அல்லது கேது சுக்கிர தொடர்போடு. சிம்ம கடகத்துல பிறந்திருக்கிறீங்க, குரு கேது பிரச்சனை கொடுக்கிறார். தனுசு மீனத்துல பிறந்திருக்கிறீங்க, குரு கேது பிரச்சனை கொடுக்கிறார். மகர கும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, புதன் கேது சுக்கிர கேது பிரச்சனையை கொடுக்கிறார். இந்த சுக்கிரனோட கேது புதனோட கேது இந்த இடம்ன்றது வீட்டுக்குள்ளே இணைந்து தொடர்பு கொள்வது, பரிமாறிக்கொள்வது, ஏதேனும் ஒரு வகையில தொடர்பு கொண்டா அந்த கேது திசையில பிரச்சனை இருக்கு. மற்றபடி நியூட்ரலான பலன், மற்ற கிரகங்கள்லாம் தொடர்பு கொள்வதுனா நியூட்ரலான பலன். கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் எப்பயுமே ஸ்தான பலத்தை பெறணும், ஸ்தான பலத்தை பெற்றாதான் யோகம்ன்றதை உறுதிப்படுத்தணும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.